வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ரீசெண்டாக தான் மஹேந்திரா அவங்களுடைய தார் 5 டோர் வெர்ஷனான மஹேந்திரா தார் ராக்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த புதுசாக வந்திருக்க இந்த மஹேந்திரா தார் வந்து உங்களுக்கு பழைய 3 டோர் தாரை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு சைஸில் தான் பெருசாக, மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு சைஸ்லேயும் இந்த வெஹிக்கிள் இருந்ததோட பெருசு, எல்லாம் ஃபீச்சர் பேக்கேஜ்லேயும் இருந்ததோட இந்த வெஹிக்கிள் பெருசாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இருந்ததோட இப்போ நிறைய விஷயங்கள் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த புதுசாக வந்த புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டு போட்டு லைன் பை லைனாக பார்ப்போம். அதாங்க நம்ம பழைய 3 டோர் தாரை விட உங்களுக்கு இப்போ புதுசாக வந்திருக்க 5 டோர் தாரில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக புதுசாக கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தை. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எக்ஷன் தெரிஞ்சு கரெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் ஃபவுண்டியன் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வருஷமாக அப்படியேக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ். ஆமாங்க, இருந்த உங்களுக்கு 3 டோர் ஆப்ஷன் தாரில் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு நார்மலான ஒரு ஹாலஜன் யூனிட் தான் வரும். நீங்கள் டாப் மாடலே போனாலும் அதில் உங்களுக்கு ஹாலஜன் தான். எல்இடின்ற ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. பட் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஒரு தார் ராக்ஸில் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் ப்ளஸ் சி ஷேப்டு அந்த ஒரு எல்இடி டிஆர்எல்மே வருதுன்றப்ப லைட்டிங் விஷயத்தில் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நம்ம மஹேந்திராவோட தார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த வண்டியோட அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலிங் ஏசி சிஸ்டம். ஆமாங்க, இருந்த மஹேந்திரா தாரில் பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனுவலான ஒரு கிளைமேட் கண்ட்ரோலிங் சிஸ்டம் தான் இருந்துச்சால் தான் அந்த ஏசி சொல்கிறேன். உள்ளே இருந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல், நம்மளே தான் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் அந்த சீட்டிங்கில் அந்த ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஒரு மஹேந்திரா தார் ராக்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வெளியே இருக்க அவுட்டர் வெதருக்கு ஏற்ற மாதிரி உள்ள உங்களுடைய வண்டி டெம்பரேச்சர் அந்த வெஹிக்கிளே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கும். அது இல்லாமல் சீட்டிங் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோ சீட் வந்து இப்போ கிளைமேட் கண்ட்ரோலபிள். அதான் உங்களுக்கு அந்த சீட்டிங்கோட கூலிங்கை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹீட் ஆகணும் சீட்டு, அது மாதிரி உங்களுடைய சீட்டிங்கோட டெம்பரேச்சரும் உங்கள் வண்டி கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ரியலி ஒரு நல்ல ஒரு அப்கிரேட், நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இன்க்ரீஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அடுத்த ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா, இந்த வண்டியோட பவர் டிரைவ் சீட்ஸ். ஆமாங்க, இருந்த மஹேந்திரா தாரில் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வண்டியோட சீட்டிங் செட்டப் வந்துருந்துச்சு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 6-வே அட்ஜஸ்டபிள் பவர் அட்ஜஸ்டட் சீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் பட்டன்ஸ் தான் இருக்கும், அது மூலமாக மோட்டார் மூலமாக உங்களுக்கு அந்த வண்டியோட சீட்டிங் போர்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இதுவுமே நல்ல ஒரு அப்டேட் தான், நல்ல ஒரு லக்ஸரியஸ்னஸாக ஃபீல் பண்ண வைக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளை. சரி, அடுத்து இந்த வண்டியோட ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட அந்த ஒரு பெட்டர் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். ஆமாங்க, இந்த மஹேந்திரா தாரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 7 இன்ச்சஸ்க்கான அந்த ஒரு ஒயர் கனெக்டிவிட்டியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அது அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது, கொஞ்சம் லேக் தான் ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில். பட் நான் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஒரு ராக்ஸில் உங்களுக்கு 10.25 இன்ச்சஸ்க்கான டச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்கன்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்ஸில். அது இல்லாமல் ஓவரால் 6 ஸ்பீக்கர்ஸ், அதுவும் நல்ல ஒரு பிராண்ட் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ஒரு ஊஃபரோடு கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த ஒரு சவுண்ட் சிஸ்டமும் ரியலி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டைம். சரி, ஓகே. ஓவராலாக உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்துலையும் சரி மியூசிக் சிஸ்டத்துலையும் நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த வண்டியோட அடுத்த அது 5வது அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் டைவர் டிஸ்பிளே. ஆமாங்க, டிரைவருக்கு நம்மளுக்கு அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதான் நம்மளுக்கு வண்டியோட ஆர்பிஎம் ஸ்பீட்லாம் காமிக்கிறதுக்கு அந்த ஸ்டேரிங் நேராக இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு இதுலேயும் இப்போ புதுசாக உங்களுக்கு 10.25 இன்ச்சஸ், அதான் சேம் இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு இன்ஃபோமேட்டிவான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருங்க. இந்த 2 டிஸ்பிளேயுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியது தான். அதான் இப்போ ரீசெண்டாக மஹேந்திரா இன்னொரு வெஹிக்கிள் ஒன்று லான்ச் பண்ணாங்க பாருங்கள், XEV 3X ஒன்று நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு சப்மோர் ஃபீட்டர் SUV, அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணியிருந்த சேம் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அண்ட் டிரைவர் டிஸ்பிளே இந்த ஒரு வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணிக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் கனெக்டிவிட்டிலையும் சரி அந்த ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியாகவும் சரி நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சரை பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த வண்டியோட 6th ஹைலைட்டரான ஒரு அப்டேட், பேனராமிக் சன்ரூஃப். ஆமாங்க, இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர், அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு சன்ரூஃப்ன்ற விஷயத்தை நிறையவே விரும்பி எடுக்கிறாங்க. அது யூஸ் ஆகுதோ என்னமோ அது வந்து அவங்க வண்டியை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். பட் நான் அந்த ஒரு ஃபீச்சர்ன்றது நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ஒரு லக்ஸரியஸ் அண்ட் நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு ஃபீச்சருமே கூட. சின்ன பசங்களுக்கு பொதுவாக அந்த ஃபீச்சர் இருந்தால் அந்த காரை நிச்சயமாக பிடிக்கும். அதை மாதிரி ஒரு ஃபீச்சர் இந்த பேனராமிக் சன்ரூஃப். அந்த ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக வந்திருக்க இந்த மஹேந்திரா தார் ராக்ஸில் ரியலி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு
பெரிய பேனராமிக் சன்ரூஃபுங்க. 2-3 பேர் எந்திச்சு நிற்கிற அளவுக்கான நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு அகலமான பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டபுள் லேயராக வர மாதிரி வரும். பட் ஆனால் நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கப்போ உங்களுக்கு அந்த ஒரு சிங்கிள் பேண்ட் இதில் வந்து இது ஒரு ஆள் எந்திச்சு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன பசங்களாம் அந்த ஒரு 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அது மாதிரி நிற்கிறதே கிடையாது அந்த பேனராமிக் சன்ரூஃபு. அதோட யூசேஜே வேறு. பட் நான் நம்ம ஊரில் அதை வேறு மாதிரி நினச்சி யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இந்த காரில் நல்லா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட 7th அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர். ஆமாங்க, முதல் இந்த மஹேந்திரா தாரில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பட் நான் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த மஹேந்திரா தார் ராக்ஸில் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜருமே கொடுத்துருங்க. ஓரளவு இன்டீரியரை நல்ல ஒரு லக்ஸுரியஸாக ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட 8th அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, 6 ஏர் பேக்ஸ். ஆமாங்க, முதல் இந்த மஹேந்திரா தாரில் நம்மளுக்கு ஜஸ்ட்டு 2 ஏர் பேக்ஸ் தான் இருந்துச்சு. பட் நான் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த மஹேந்திரா தார் ராக்ஸில் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வருது. இது ரியலி சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணல, இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆமாங்க, ஸ்டாண்டர்டாக இந்த வெஹிக்கிளில் வந்து 35 சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரூ அவுட் ஆல். அதனால தான் அது ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறது. ஆமாம், உங்களுக்கு பேசிக் மாடல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஹில்லோல் அசிஸ்ட்டு, அந்த ஒரு இன்னமும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது மாதிரி சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த வெஹிக்கிளில் வந்து 35 ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு பேசிக் மாடல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதான். அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டியும் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க நம்ம மஹேந்திரா தார் ராக்ஸ். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட 9th அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா 360 டிகிரி கேமரா. ஆமாங்க, இந்த ஒரு 360 டிகிரி கேமரான்றது இப்போ வர நிறையா வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம மஹேந்திராவோட தாரில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்கான்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி கிடையாது. பட் நான் அந்த வண்டியில் வந்து அந்த ஒரு ரிவேஸ் பார்க்கிங் சென்சாரும் அந்த வண்டியில் பின்னாடி ஒரு சின்ன கேமரா கொடுத்துருப்பாங்க. அது மூலம் ரிவேஸ் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். பட் 360 டிகிரி அப்படியே நம்ம வண்டி சுற்றி என்ன இருக்குன்ற மாதிரி விஷயத்தை பார்க்கறதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருந்த தாரில் கிடையாது. பட் நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன் இந்த மஹேந்திரா தார் ராக்ஸில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேமரா சிஸ்டம் மூலமாக உங்களுடைய வெஹிக்கிள் சுற்றி என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்குது, சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்கான ரஷ்குள்ளே ஓட்டுறப்போ கூட மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படின்றப்ப இந்த ஒரு 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட 10th அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா லெவல் 2 அடாஸ் ஃபீச்சருமே இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர் மூலமாக உங்களுக்கு லேர்ன் கீப் அசிஸ்ட் வரும். அதான் நீங்கள் ஒரு லேர்னில் ஹைவேஸில் போயிட்டுருக்கிறப்ப சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஹேண்டலிங் பண்ணி அந்த லேர்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி சைடில் போவீங்க, அது உங்களுக்கு தெரியாமலே போகும். அதே மாதிரி விஷயத்தை வந்து இந்த ஒரு ஃபீச்சர் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லேர்ன்லேயே கரெக்டாக போகிறதுக்கான அசிஸ்ட் பண்ணும். அந்த லேர்னோட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு அந்த வெஹிக்கிளில் இருக்க சென்சார்ஸ் அந்த வண்டியோட ஸ்டேரிங்கை லைட்டாக அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான அந்த ஒரு லேர்ன்லேயே போகிறதுக்கு யூஸாக இருக்கும். இது வந்து ஹைவேஸில் நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆப்ஷனாக இருக்கும். லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த லெவல் 2 அடாஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஆமாங்க, இப்போ வர மோஸ்ட்லி எல்லா கார்ஸ்லையும் நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. பட் நான் இந்த ஒரு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயத்தில் இன்னும் ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தா, சப்போஸ் நீங்கள் ஒரு நார்மலான க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 80 km/h ஸ்பீடில் நீங்கள் ஸ்பீட் லாக் பண்ணிட்டீங்க. சப்போஸ் சடனாக ஒரு வெஹிக்கிள் குறுக்கால வருதுன்றப்ப உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடில் டிக்ரீஸ் பண்ணாது, நீங்களே தான் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணிட்டு அடுத்து பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோம்னா அது வந்து நீங்கள் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிளே சப்போஸ் ஆப்போசிட்ல ஏதாவது ஆப்ஜெக்ட் வருது, நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஆப்ஜெக்ட் வருதுன்றப்ப அதுவே அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும். இதுவும் ரியலி சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஃபீச்சராக கொடுத்துருங்க. அதுக்கடுத்து மூணாவது இந்த லெவல் 2 அடாஸோட இன்னொரு ஹைலைட்டரான விஷயம்னு பார்த்தோன்னா எமர்ஜென்சி பிரேக்கிங். ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு சேஃப்டி ரேஞ்சுக்குள்ளே வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அந்த வெஹிக்கிளுக்கு ஆப்போசிட்டில் வந்தாலும் அந்த வெஹிக்கிளே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பிரேக் அசிஸ்ட் பண்ணும். இதுவுமே சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு விஷயமாகவே இருக்குது. ஓவராலாக நல்ல ஒரு ஃபீச்சரோடவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ புதுசாக வந்திருக்கேன் இந்த மஹேந்திரா தார் ராக்ஸை. இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்திருக்க இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. கடைசியாக ப்ரைஸிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அந்த ஒரு ரியர் வீல் டிரைவோட அந்த ஒரு ப்ரைஸிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியல் வீல் டிரைவ் பெட்ரோல் ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே இதோடைய பேசிக் மாடல் மாதிரி 12.99 lakhs, அதான் அரௌண்ட் 13 lakhs கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இந்த வெஹிக்கிளோடைய ஸ்டார்டிங் ஆகுது. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ரியலி எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். ஒரு ரியர் வீல் டிரைவ் பெட்ரோல் ஜீப்புக்கு இதே நீங்கள் டீசல் வேரியன்ட் போகிறப்ப அரௌண்ட் ஒரு 14 lakhs கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 20 lakhs கிட்ட வரைக்கும் வரலான்னு சொல்கிறாங்க. 4 வீல் டிரைவோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ப்ரைஸிங் எதை மாதிரி இருக்கும்ன்றது இப்போதைக்கு சொல்ல, மேபி இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில், அதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில நாட்களில் மேபி விடலாம் 4 வீல் டிரைவோட ப்ரைஸிங்
அதை நம்ம வரும்போது பார்ப்போம். சரி, ஓகே, ஓவராலாக நல்ல ஒரு ஃபீச்சரோடரான, அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஆஃப் ரோடர் கார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ நிச்சயமாக இந்த மஹேந்திரா தார் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.